தமிழக அரசியல் களம் கடந்த பல ஆண்டுகளாகவே அதிமுக vs திமுக என்ற போட்டியாக மட்டுமே இருந்து வந்தது. ஆனால் தற்போது அந்த நிலைமையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. புதிய அரசியல் சக்தியாக நடிகர் விஜய் களமிறங்கி இருப்பது அரசியல் சூழலை இன்னும் சூடுபிடிக்க வைத்துள்ளது. மாற்று அரசியலை விரும்பும் பலரும் விஜயை ஆதரிக்க தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் நேரடியாக ஆதரவு கோரி வருகிறார். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஸ்டாலின் பொதுமக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நடிகர்களின் பின்னால் இளைஞர்கள் சென்று விபத்தில் சிக்குவது குறித்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், விரைவில் திருந்துவார்கள் என்று கூறினார். மேலும் அதிமுக குறித்து கடுமையாக விமர்சித்த அவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து அடிமையாக மாற்றிவிட்டார், அதை பார்க்கும்போது வெட்கமாகவும் அவமானமாகவும் இருக்கிறது என்று தெரிவித்தார். அதோடு, நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் திமுகவுக்கு ஆதரவளித்து வருகின்றனர், புதுக்கோட்டையில் கிடைக்கும் ஆதரவை பார்த்தால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். இறுதியாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து, யார் வந்தாலும் நாங்கள் கவலைப்படவில்லை, எங்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்தார்.